இப்ப இந்த தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்லி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம், விஜய் கட்சி போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக் பரபரப்பா போயிட்டுருக்கு. அப்போசிஷன் பார்ட்டீஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிஜேபியை வீழ்த்த முடியும் என்று ஒரு முடிவினை எடுத்து, தமிழகத்தில் தான் இன்னும் இந்த இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருக்கிறது. கண்டிப்பாக கட்சியை உயிரோட்டமாக வைப்பது கூட்டணி கட்சியின் கடமை அல்ல. சீமான் போட்டியிடுறாருன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அவருக்கு இருக்கிற துணிச்சல் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல? ஏன்னா இப்போதைய ஆட்சியாளர்கள் வெறுப்பையும், மத துவேஷத்தையும் தான் மக்களிடையே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கிரிமினல்ஸ் எலெக்ஷன்ல போட்டியிடுவதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு மசோதாவை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தினார்கள் என்பதற்காக ராகுல் காந்தி கோவப்பட்டார். இப்போ ஊழல் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா நாட்டுல எத்தனை ஏர்போர்ட் தனியார் மயப்படுத்தப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு தான், அதானி அவர்களுக்கு தான் கிடைக்குது. வணக்கம். தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்தவர், மத்திய அமைச்சராகவும் திறம்பட செயலாற்றியவர் வாழப்பாடி திரு கு. ராமமூர்த்தி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரின் வாரிசாக திரு ராம சுகந்தன் அவர்கள் இருக்கிறார். அவர் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக இருக்கிறார். இன்று அவருடன் பேசுவோம். இவர்தான் நமது இன்றைய சிறப்பு விருந்தினர். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வேந்தர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். எப்படி இருக்கு சார் இன்றைய அரசியல் நிலவரங்கள்? அரசியல்னாலே, தமிழ்நாடு அரசியல்னாலே எலெக்ஷன் பக்கம் வரப்போ நிறைய மாற்றங்கள், பல திருப்பங்கள், தினம்தோறும் ஒரு பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கும். அதுதான் இப்போ ஒவ்வொரு முறையும் பார்ப்பது தான் நாம். இல்ல இருந்தா கூட, இப்ப இந்த தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்லி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம், காங்கிரஸ்ல ஒரு சாரார் கூட்டணி நம்ம திமுகவோட வேண்டாம், விஜய் கட்சி போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக் பரபரப்பா போயிட்டுருக்குல்ல. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இதுவரை கூட்டணி இந்தியா கூட்டணி தான் இங்கு தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு பெரிய ஜனநாயக கட்சி. அ கட்சி ஆரம்பித்ததிலிருந்து நம்முடைய கட்சியின் வரலாற்றை பார்த்தோம் என்றால், காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் இது போன்ற பெரிய தலைவர்களுக்கிடையே கருத்து மோதல் இருந்திருக்கிறது. அதன் நீட்சியாக தான் இப்போ தற்போது காங்கிரஸ் கட்சியின் ஒரு சிலர் தங்களுக்கு வேண்டிய கோரிக்கைகளை அ கூறி வருகிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுக்கின்ற முடிவில் தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய முடிவில் இதுவரை என்ற மாற்றமும் இல்லை. இப்ப காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சின்றீங்க. இவங்க எல்லா காலகட்டங்கள்லயும் கருத்து வேறுபாடு இருக்கு. அதன் அடிப்படையில இப்ப ஒரு சிலர் விஜய் பக்கம் போலான்றத சொல்றீங்க. முடிவு அகில இந்திய தலைமை எடுக்கணுங்கிறீங்க. ஆமா. உங்களுடைய கருத்து? என்னோட கருத்து, அ நான் இந்தியா கூட்டணி என்பது தலைவர் ராகுல் காந்தி பிஜேபியை இந்தியா முழுவதும் வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி, அதாவது அப்போசிஷன் பார்ட்டீஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சேர்ந்தா தான் பிஜேபியை வீழ்த்த முடியும் என்று ஒரு முடிவினை எடுத்து, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்று ஆரம்பித்தார். அதில் பல கட்சிகள் அ இருந்தார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற மாநில கட்சிகள் அதில் உறுப்பினராக இருந்தார்கள். ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அது ஒவ்வொரு மாநிலத்திலும் நீர்த்து போய் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தான் இன்னும் இந்த இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருக்கிறது. தமிழகத்துல மட்டும் தான். ஆமா. கேரளாவில் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் மாரி தான் சொல்றாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும், கேரளா என்று வரும்போது அவர்களுக்கு அங்கு மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக இருப்பது காங்கிரஸ். ஸோ அங்கேயும் ஒரு 2ஆம் கட்ட நிலையில் தான் இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் தான் பிஜேபியின் கொள்கையை தமிழகத்தில் உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியை சேர்ந்த உறுப்பினர்களாகட்டும் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், பிஜேபிக்கு எதிராக மற்றும் அவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக வலுவாக குரல் கொடுத்து கொண்டிருப்பது பாராளுமன்றத்திலும் அல்லது மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை சார்ந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் தான் தலைவர்கள். ஆகவே தலைவர் ராகுல் காந்தியின் இந்த ஒரு திட்டத்தை நாம் நீர்த்து போக செய்யக்கூடாது. ஆகவே இந்தியா கூட்டணி என்பது தமிழகத்திற்கு தேவை. தமிழகத்தில் பாஜக வரக்கூடாது. இதுதான் என்னோட ஒரே கொள்கை. ஸோ அப்ப திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கணும்னு நீங்க வலியுறுத்துறீங்க. கண்டிப்பா.
இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமைச்சரவையில பங்கு தர மாட்டாங்க. நீங்க கேட்குற இடங்கள் வந்து சட்டமன்றத்தில நீங்க போட்டியிடுறதுக்கு அதிக இடங்கள் தரமாட்டாங்க. நீங்க வந்து விஜய் கட்சிக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2த்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அதாவது சொல்லியிருக்காங்க. சீட் எண்ணிக்கை எல்லாம் வந்து 2 கட்சிகளுக்கும் இடையே ஒரு அம் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே குழுவை அமைத்து அவர்கள் வந்து முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவரும் வந்து எங்களுடைய குழு அமைத்த பின்னர் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது வந்து ஒவ்வொரு முறையும் கூட்டணி கட்சிகள் நாங்க மட்டும் அதிக சீட்டு கேட்கல. நாங்க மட்டும் வந்து ஆட்சியில பங்கு கேட்கல. எல்லாருமே தான் கேட்குறாங்க. ஈவன் என்டிஏ கூட்டணியிலயும் பிஜேபி வந்து தங்களுக்கு 70% சீட்டு வேணும். மந்திரி சபையில வந்து இவ்வளோ பேர் வேணும்லாம் கேட்கிறதா செய்திகள் வருகிறது. ஆனா வந்து இந்தியா கூட்டணியில் பேசுவதை தான் வந்து பெரிதுபடுத்தி அனைவரும் மீடியால இப்போ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியிலேயே காங்கிரஸ் மட்டுமல்லாமல் விசிக எல்லாருமே தான் வந்து ஆட்சியில் பங்கு வேணும், மந்திரி சபையில் இடம் வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகள் வந்து ஸோ, இப்ப நீங்களும் கேட்குறீங்க. அது வந்து கேட்பது ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக கடமை. எந்த கட்சியும் வந்து ஆட்சியில் இல்லாம இருப்பதற்காக அரசியலில் இருப்பதில்லை. இல்ல இப்ப உங்கள் தந்தையார் திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் வந்து ரொம்ப போல்டான முடிவு எடுப்பார். அவரு கட்சிய வளர்த்தாரு. ம். காங்கிரஸ் கட்சி. அதுக்கப்புறம் பல தலைவர்கள் வந்தாங்க. நான் யாருடைய பெயரும் குறிப்பிடல. அந்த மாதிரி கட்சி வந்து ஒரு உயிர்ப்புடன் இருந்தது. இப்ப நீங்க திமுகல இருந்தீங்கன்னா, ஒரு ஆலமரத்துக்கு கீழ இருக்கக்கூடிய நிழல் தான் அது. அதுல உங்க கட்சி வளருமா? வெற்றி தோல்விங்கிறது 2வது பட்சம். ம். உங்க கட்சி ஒரு உயிரோட்டமா இருக்குமா? கண்டிப்பாக கட்சியை உயிரோட்டமாக வைப்பது வந்து கூட்டணி கட்சியின் கடமை அல்ல. இந்த காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் தான் வந்து கட்சியை வளர்க்க வேண்டும், கட்சியை உயிரோட்டமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சரி. அதற்கு வந்து நாம் வந்து கூட்டணியை வந்து குறை சொல்வது நியாயமாக அப்ப இருக்காது. தனித்து போட்டியிடலாம்ல நீங்க. அதிக இடம் கேட்கிறேங்கிறீங்க. அது வந்து காங்கிரஸ் தனித்து போட்டியிடுமா? கண்டிப்பாக 2014 எலக்ஷன்ல நாங்க தனியா தான் போட்டியிட்டோம் அந்த மாரி தமிழ்நாட்டுல. இப்ப வந்து நீங்க வர்ற 2026ல போட்டி போடுவீங்களா? அ ஏன்னா நீங்க மாநில துணைத் தலைவர். நான் உங்களுடைய நான் மட்டும் முடிவு எடுக்க இல்ல, இல்ல. உங்களுடைய கருத்த வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் கேட்கணும். ம். நம்ம அகில இந்திய நம்ம தலைமை எல்லாருமே கேட்பாங்க. மல்லிகார்ஜுன கார்கேவும் கேட்பாரு. நீங்க ம். வெறும் இப்ப வந்து உங்க மாநில துணைத் தலைவர்ன்னு ஒரு 10 பேர் கூட இருக்கலாம். ஆனா உங்களுடைய அடையாளம் வந்து உங்களுடைய தந்தையார் திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள். அவர் வந்து இந்த காங்கிரஸுக்கு அவர் ஆற்றிய பணிகள். அதனால அந்த சக்தி. பிளஸ் உங்களுடைய சமூக பின்னணி. இதையெல்லாம் கணக்கிட்டு அவரு ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, மல்லிகார்ஜுன கார்கேவா இருந்தாலும் சரி, செல்வ பெருந்தகையா இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்தை வந்து முக்கியமான ஒரு கருத்தா ஏற்பாங்க. அப்படிங்கிறப்ப கட்சி வளர்ச்சிக்காக காங்கிரஸ் தனித்து போட்டியிடலாம்னு நீங்க வந்து ஒரு பரிந்துரை செய்வீங்களா? இந்த சூழ்நிலையில வந்து அந்த மாரி பரிந்துரை செய்வதற்கு காலம் இல்லை. ம். ஏன்னா கட்சியை வந்து வளர்க்க வேண்டியிருக்கிறது. சென்ற ஆண்டு தான் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கிராமத்தில் வந்து கிராம அ ஒவ்வொரு கிராமத்திலும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு ஒரு கிராம கமிட்டி அமைக்கும் பணியினை வந்து நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். அது வந்து சுமார் 80% மேல் பணி முடிந்து விட்டது. இதே பணியை வந்து தேர்தலுக்காக மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பணியை செய்து கட்சியை கட்டமைத்த பின்னர் நாம் வந்து அ ஒரு பலமான கட்சியாக இயங்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் சுமார் ஒரு 100 ஓட்டு இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து 30, 40 பேர் இருந்தாக்கா, அப்ப வந்து நாம யோசிக்கலாம். தனியாக நிற்பது பற்றி யோசிக்கலாம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் யாருமே வந்து தனித்து போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை. ஒரு சில கட்சிகளை தவிர. திரு சீமான் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆ வேற யாரும் எனக்கு தெரியல தமிழ்நாட்டுல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உங்க கட்சி வந்து ஒரு 150 ஆண்டுகால கட்சி. சீமான் போட்டியிடுறாருன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அவருக்கு இருக்கிற துணிச்சல் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல? அப்படி துணிச்சல்னு எல்லாருக்கும் துணிச்சல் இருக்கு. இப்ப இந்தியால பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியோட ஆட்சியே இல்ல. ஒரு சில மாநிலங்கள் தவிர. அது உங்களுக்கே தெரியும். ஒரு 2, 3 மாநிலங்கள் தவிர இல்ல. இப்படி இருக்கிறப்ப, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு, எதிர்காலம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பாக இருக்கு. ம். ஏன்னா வந்து இப்போதைய ஆட்சியாளர்கள் வந்து வெறுப்பையும், மத துவேஷத்தையும் தான் வந்து மக்களிடையே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அ இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வரும். அப்போது வந்து மக்களுடைய அடுத்த சாய்ஸாக காங்கிரஸ் கட்சி தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சி தான் வந்து இந்த நாட்டை கட்டமைத்தது. 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக அடிப்படை வசதிகளை செய்து,
கல்வி துறையிலும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் போன்ற பல்வேறு துறைகளில் வந்து நாட்டை வந்து 0ல இருந்து முன்னேற்றியிருக்கிறது என்றால் காங்கிரஸ் கட்சி தான். 2014க்கு அப்புறம் தான் இப்போ வந்து முன்னேற்றம் எல்லாம் வருது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறார்கள். ஆனால் வந்து எல்லோருக்குமே தெரியும் காங்கிரஸ் கட்சி இருந்தப்போ இந்தியாவின் நிலைமை எப்படி இருந்தது சுதந்திரம் பெற்ற பின்னர். இப்போதைய நிலைமைக்கு வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தான். ஆகவே மக்களுடைய அடுத்த சாய்ஸாக காங்கிரஸ் கட்சி தான் இருக்கும். ஆகவே காங்கிரஸ் என்பது வந்து ஆம், திரு மோடி வேண்டுமானால் சொல்லலாம் காங்கிரஸ் முக் பாரத் அல்லது பிஜேபின்னு சொல்லலாம். காங்கிரஸ் இல்லாமல் இந்தியா வந்து என்னைக்குமே இல்லாம இருக்காது. ஆனா, உங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவரா செயல்படாம, சிறுபிள்ளைத்தனமா செயல்படுறாரு. அவர் ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்க்கட்சி தலைவரா செயல்படுறதில்ல. அவருடைய பேச்சுக்களும், நடவடிக்கைகளும் சரியில்லன்னு சொல்லி, எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க. ஊடகங்களும் குற்றம் சாட்டுது. பொதுமக்களும் வந்து ஒரு கேலியா பார்க்குற மாரி ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு அவரை பற்றிய சித்தரிப்பு தான். அவர் கூறிய குற்றச்சாட்டுகள்லாம் எது வந்து அ பொய்யானதுன்னு சொல்லுங்க, அல்லது எது வந்து கேலிக்குரியதுன்னு சொல்லுங்க. நான் வந்து குறிப்பிட்டு பதில் சொல்றேன். இல்ல, இல்ல. இல்ல இப்போ அவரு எடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, வாக்கு திருட்டு. என்ன நடந்தது? இல்ல அவரு குடுத்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து எலக்ஷன் கமிஷன் தானே வந்து பதில் சொல்லணும். அவர்கள் வந்து பதில் சொல்லாமல் எதிர்க்கட்சியினரை வந்து ஏளனம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எலக்ஷன் கமிஷன பத்தி குறை சொன்னா, ஃபர்ஸ்ட்டு அ அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி வருவது பாஜக உறுப்பினர்கள் இல்ல தான். நீங்க கேட்கறது நியாயம் தான். ம். தேர்தல் ஆணையத்துக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்புது. அதேபோல ரஃபேல் ஊழல் என்று சொன்னார். பிரான்ஸ் கவர்ன்மெண்ட்ல வந்து அங்க இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வந்து அந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் ஊழல் செய்ததினால் அவர்கள் வந்து விமானத்தை போர்ப்படை விமானத்தை விற்றிருக்கிறார்கள் என்று அங்குள்ள கோர்ட் வந்து கூறியுள்ளது. ஆனால் இங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட் பார்த்தா அந்த ஃபைலே காணோம். இங்க கேஸை வந்து இங்கு நீர்த்து போக செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்டர்நேஷனல் லெவல்ல அ கு வித்தவன் நாட்ல வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றப்போ, வாங்குன இடத்துல வந்து ஊழலே நடக்கல அப்படின்னு எப்படி இது பண்ண நீங்க முடியும் சொல்லுங்க? வெளிநாட்டுலலாம் போய் நம்ம நாட்ட பத்தி தரக்குறைவா விமர்சனம் பண்றாரு இல்லையா? ராகுல் காந்தி. அவரு ஒன்றும் தரக்குறைவா சொல்லல. அவர் வந்து அது அங்க அங்க அது இருக்கிற எப்படி நீங்க இந்தியர்களிடையே பேசும்போது மல்லாக்கா படுத்துட்டு எச்சு துப்புறதுன்னு கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கும். அ அந்த மாதிரி இல்லையா? நம்ம நாட்ட பத்தி தரக்குறைவா வெளியிடங்கள்ல போய் பேசுறது. நம்ம குடும்பத்த பத்தி வெளியிடங்கள்ல அப்படி பேசுவோமா? நாம வந்து அவர் வந்து என்னைக்குமே வந்து இந்தியாவை வந்து வெளிநாட்டில் விட்டுக் கொடுத்ததில்லை. ம். பிரதமராக இருக்கும் மோடி வந்து பல்வேறு நாடுகளுக்கு செல்லும்போது, அ நான் வந்து இ இப்போது தான் வந்து இந்தியன் என்று சொல்வதற்கு வந்து நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள்லாம் வந்து நாட்டை வந்து குட்டி சுவராக்கி உள்ளார்கள். நாட்டின் பெயரை வந்து கெடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதேபோல இந்த டிமானிட்டைசேஷன் அந்த இதை அறிவித்துவிட்டு அடுத்த 2 நாட்களில் ஜப்பானில் சென்று நான் வந்து அங்கு என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் அ கல்யாணத்துக்கு கூட பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஏளனம் செய்து பேசியவர் அவர்தான். அதேபோல வந்து காந்தியை பற்றியும், நேருவை பற்றியும் அதிகமாக அ அ நம்முடைய நாட்டில் இகழ்ந்து பேசி, வெளிநாட்டுக்கு செல்லும்போது அவர் வந்து காந்தியையும், நேருவையும் பற்றி தான் பேசி அவருக்கு வந்து கைத்தட்டல் வருகிறது. ஆகவே அ காங்கிரஸ் கட்சி என்பது என்றைக்கும் நம் நாட்டையும், நம்முடைய நாட்டின் பெருமையையும் என்றைக்குமே வந்து வெளிநாட்டில் வந்து தவறாக சித்தரிக்கவில்லை. இல்ல இப்ப முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உலகத் தலைவர்கள் சந்திப்புல அம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் வந்து கடைசி பெஞ்சில மேல ஏத்தி நிக்க வைப்பாங்க. அதுதான் இந்தியாவுக்கு அவரு 10 வருஷம் அவர் பிரதமரா இருந்தப்ப நடந்த நிகழ்வு. இப்ப பிஜேபி ஆட்சி காலத்தில பார்த்தீங்கன்னா, உலகத் தலைவர்கள் எல்லாரும் குரூப் ஃபோட்டோக்கு, குழு புகைப்படத்துக்கு நின்னுடுறாங்க. ம். கடைசியா வந்து பிரதானமா அ ந அவ்வளோ பெரிய குழுவுல மையமா நிக்கிறவரு மோடி தான். ஓகே. அத நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? ஏத்துக்கிறேன். ஆனா ம். வந்து அந்த அளவுக்கு மன்மோகன் சிங் இருந்த காலத்துல வந்து நம் நாட்டிற்கும், மற்ற நாட்டிற்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன பாருங்க. வந்து அ மன்மோகன் சிங் இருந்தப்போ அவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். அவரிடம் வந்து பராக் ஒபாமா போன்ற அமெரிக்க இல்ல நீங்க அவர அதிபர்கள் கூட வந்து ஆ ஆலோசனை கேட்டு செயல்பட்டார்கள். ஆனா வந்து இன்னைக்கு வந்து மோடி ஃபோட்டோக்கு தான் இல் வெளியில நிக்கிறாரு. பார்க்கின்ற உலகத் தலைவர்கள் எல்லாரையும் வந்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்காத குறை தான். அந்த மாரி தான் அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து நம் நாட்டின் மேலேயே வந்து
500% டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மோடி பவர்ஃபுல் இல்ல அவர வந்து முன்னிலைப்படுத்துறார்கள் என்றால், ஏன் மோடியால வந்து பேச முடியல சொல்லுங்க? இல்ல இப்ப அதாவது இப்ப நீங்களே வந்து நம்ம ஸ்கூல்ல குரூப் ஃபோட்டோ எடுத்தா, ஹைட்டா இருக்கிறவன ஒரு பக்கம் நிக்க வைப்பாங்க. குள்ளமா இருக்கிறவன ஒரு பக்கம் நிக்க வைப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. இல்ல இப்ப உலக நாடுகள் மோடியால் வந்து இல்ல இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில உலக நாடுகள் இந்தியாவின் பெருமையை மோடி வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார்ன்னு பாஜகவினர் சொல்றாங்க. ஆமா. அது நீங்க அது வந்து உங்களுடைய உண்மையா இப்போ இப்ப உங்களுடைய நான் உங்களுடைய காங்கிரஸ் ஆட்சியில பேக் சீட் டிரைவரா இருந்து சோனியா காந்தி இவருடைய கருத்துக்களை ஏற்கல. ராகுல் காந்தி இவருடைய பரிந்துரையை ஏற்காம பொது வெளியில பத்திரிகையாளர் முன்னிலையில கிழிச்சு எறிஞ்சாரு. நீங்க ஆமா. உலக அது நாட்டு அது வந்து தலைவர்கள்லாம் காங்கிரஸ் மன்மோகன் கட்சி சிங் கொண்டு வந்த பொருளாதார ஒரு மசோதாவை எதிர்த்து அவர் பேசினார். இல்ல ஆனால் பொருளாதார அவர் வந்து மேதைன்றீங்க. அவர் வந்து ஒரு மசோதா அதாவது கிரிமினல்ஸ் வந்து எலக்ஷன்ல போட்டியிடுவதை வந்து தடுக்க வேண்டும் என்ற ஒரு அ மசோதாவை மசோதாவை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தினார்கள் என்பதற்காக ராகுல் காந்தி கோவப்பட்டார். அதில என்ன தப்பு இருக்கு இல்ல அது சொல்லுங்க? நான் என்ன சொல்றேன்னா அதில என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அதேபோல வந்து என்னைக்குமே வந்து திருமதி சோனியா காந்தி அவர்கள் திரு மன்மோகன் சிங் அவர்களை வந்து பேக் சீட்டிலிருந்து அவர்கள் வந்து இயக்கியதில்லை. மன்மோகன் சிங் அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருந்ததா? சுதந்திரம் இருந்தது. அ. அதனால் தான் அவர் வந்து இந்தோ அமெரிக்கா நியூக்ளியர் டீல் எல்லாம் பண்ணாரு. அதுல வந்து காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் எதிர்த்தும் அப்ப 10 வருஷமும் அவர் இண்டிபெண்டன்ட்டா ஆக்ட் பண்ண பர்மிட் பண்ணேங்கிறீங்க. கண்டிப்பா சோனியா காந்தி பர்மிட் பண்ணாங்கங்கிறீங்க. பண்ணாங்க. அது ஏற்கிற மாரி ஒரு தகவலா இல்ல. நீங்க அதே மாரி தான் உள் இப்போ உள் வந்து விவகார மோடி வந்து இந்தியாவின் பெருமையை வந்து உலக அளவில் நிலைநாட்டி இல்ல இருக்கிறார் எ கரப்ஷன் வந்து இந்த என்பதும் வந்து ஏற்றுக்கொள்ள விஷயமாக இல்ல. 1 அண்ட் 2 2 பீரியட்லயும் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா துறையிலயும். ம். அது விளையாட்டுத் துறையா இருந்தாலும் சரி, நிலக்கரித் துறையா இருந்தாலும் சரி, அதிக ஊழல் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில இந்த தான். கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில ஊழலே இல்லன்னு சொல்லி கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருப்பது யார்? பாஜகவினர் பாஜக சொல்றாங்க. தான் இருக்காங்க. அவங்க வந்து எந்த கேஸஸ்ல வந்து அ அ காங்கிரஸ் ஊழல்கள் வாதிகளுக்கு வந்து தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இல்ல சொல்லுங்க. அதுதான் பொது ஜனமும் இல்ல. கேட்கறாங்க. அதுதான். இப்ப வந்து அவர்கள் 2G ஊழல்னாங்க. இப்ப வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து 2G ஊழல் வந்து நடக்கவில்லை என்று தீர்ப்பு வந்து இருக்கிறது. அதை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்யவில்லை. அதேபோல காமன்வெல்த் கேம் அதிலயும் வந்து எந்த இதுவுமே இல்ல. ஷீலா தீக்ஷித் அவருடைய பெயரை கெடுப்பதற்காக தான் அந்த அ பிரச்சாரமே செய்யப்பட்டது. அண்ணா ஹசாரே மற்றும் கேஜ்ரிவால் போன்ற நபர்களை வைத்து அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அவதூறு பிரச்சாரம் செய்வதற்காக தான் வந்து காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்ப ஜனங்களும் அதான் கேட்கறாங்க. ஆமா. இப்போ சு எங்க சுரேஷ் கல்மாடி அதுல இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஆமா. அந்த கேஸ் எல்லாம் என்னாச்சு? ஆனா அப்ப மோடி இப்போ வந்து மறைச்சுட்டாங்களா? ஓப்பனா தெரியுதுங்களே! இப்போ வந்து ஊழல் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா வந்து நாட்டுல வந்து அ எத்தனை ஏர்போர்ட் தனியார் மயப்படுத்தப்பட்டபோது, ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு தான், அதானி அவர்களுக்கு தான் கிடைக்குது. அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு திட்டம்னா, அதானி முன்னிலைப்படுத்தி தான் அந்த திட்டமே வகுக்கப்படுகிறது. இப்போ வந்து அ கடந்த பாராளுமன்றத்தில் வந்து பிரைவேட் பார்ட்டீஸ் வந்து நியூக்ளியர் அ பிளான்ட் அமைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து ஒரு நாளுக்குள்ள வந்து அடுத்த நாள் போயிட்டு ம அதானி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரீமெண்ட் போடுறாரு. நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு. இது வந்து ஊழல் என்பது வந்து நான் உங்களுக்கு பணம் குடுத்தா தான் ஊழலோ, அல்லது நீங்க எனக்கு பணம் குடுத்தா தான் ஊழல்னு இல்ல. ஒரு ஃபேவரட்டிசம் பண்றதும் ஊழல் தான். கரெக்ட். இப்ப நீங்க வந்து டிஃபென்ஸ்ல வந்து ஊழல் நடந்ததுன்னு சொல்லி ஒரு ராகுல் காந்தி சொன்னாரு. பட் அது இல்லன்னு டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தப்ப நிர்மலா சீதாராமன் அத டினை பண்ணாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் காரிடார் வந்து தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து வளர்ச்சி பாதையில தமிழகத்தையும், இந்தியாவையும் முன்னெடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அத வந்து நீங்க மறுக்கிறீங்களா? ஏற்கிறீங்களா? ஊழல் இல்ல, எங்க துறையில எதுவும் ஊழ் நிரூபிக்கப்படல. ஊழ அ அவ பிஜேபி வந்து கிளீன் ஹேண்டட் அப்படின்றாங்க. அது அது ஒத்துக்கொள்ள முடியாது. ம். ஏன்னா வந்து பிஜேபியின் கிளீன் ஹேண்ட் என்பது வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு தான் அவர்கள் வந்து எல்லாமே வந்து இது பண்றாங்க. இங்க டிஃபென்ஸ் காரிடாரும் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட்னா இன்னும் நெறையா கம்பெனிங்க வரவே இல்ல. இல்ல பிரைவேட் ஆப்பரேட்டர்ஸா மோடி கவர்ன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸோ வந்து பின்னால யார் பண்றாங்கங்கிறது நல்லா இருக்கிறாங்கங்கிறது புரியுது. பார்க்கணும் நம்ம. அது நம்மளால உணர முடியுது. இப்ப ம். நீங்க ரயில்வே நிர்வாகத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய ஆட்குறைப்பு நடந்து தனியார் மயத்துக்கு நெறைய போயிடுச்சு. இப்ப ரிட்டயர்ட் ஆனவங்க எல்லாருக்குமே ஓய்வூதியம் அடைஞ்சவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து புதுசா நியூ ரெக்ரூட்மென்ட் இல்ல ஆர்ஆர்பில. நீங்க சொல்ற கருத்து கரெக்ட்டு.
இருந்தாலும் கூட நீங்கள் இன்னமும் வந்து காங்கிரஸுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக. ஏன்னா இல்லை இப்போ வந்து ராஜீவ் காந்தி கிட்ட ஏன்னா இருந்த இப்போ மோடியின் அரசு ஆ அவர்கள் சொல்வது ஒன்று, சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. வரப்ப வந்து ரூ. 15,00,000 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து அ சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து நான் இன்கம் டாக்ஸ வந்து அபாலிஷ் பண்ணுவேன்னாரு. ஆனா இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்ல. இல்லை அதேபோல வந்து ராஜீவ் காந்தி பீரியடில் ஒரு இளம் பிரதமர் இல்லை இளம் காங்கிரஸ் தலைவராக அவர் ஆக்டிவாக இருந்ததுக்கும் இப்போ ஒரு ராகுல் காந்தி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்பு போயிடுறாரு. இப்போ சுப்பிரமணிய சாமியே எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ராகுல் காந்தியை விடாமல் அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமா அவரு அக்யூஸ் பண்ணிட்டே இருந்தாரு. என்ன இப்போ நடந்தது சொல்லுங்க? நேஷனல் ஹெரால்ட் கேஸும் வந்து கு அவர் எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காரு. எஃப்ஐஆர் ஃபைல் சுப்பிரமணிய பண்றதுக்கான சாமி தான் சூழ்நிலையே போட்டிருக்காரு. இல்லன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லியிருக்கு. பர்சனல் அட்டாக்கும் பண்ணுறாரு. ஆமா. அவரு சுப்பிரமணிய சாமி என்பவர் வந்து யார் மேல தான் பர்சனல் அட்டாக் பண்ணாம இருந்தார்? முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மேல அவர் கூறாத குற்றச்சாட்டுகள. அது மாரி இதெல்லாம் அவதூறு குற்றச்சாட்டுகள். நேஷனல் ஹெரால்ட் கேஸ் வந்து ஒரு அவதூறு குற்றச்சாட்டு. அதற்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி மற்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ள நபர்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை. அதில் ஊழல் என்பதற்கான இதுவே இல்ல. யங் இந்தியா என்பது வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆரம்பித்த நிறுவனம். அ சொந்த வீட்டிலேயே அவங்க எப்படி திருடுனாங்க அப்படின்னு சொல்ல முடியும் சொல்லுங்க. அவங்க அவங்க தான் வந்து அத வந்து ட்ரஸ்ட்டா இல்ல மாத்தி ட்ரஸ்ட்டா மாத்தி, இது பண்ணாங்க. இன்வெஸ்ட்மென்ட் அதிகமாகி, அதிகமான இன்வெஸ்ட்மென்ட்ட மினிமம் காஸ்ட்ல இவங்க எடுத்துட்டாங்கங்கிறது தான் அது எங்கேயுமே அக்யூசேஷன். எங்கேயுமே எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்றதுக்கான தகுதியே இல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குற்றம் எங்க எங்க நடந்திருக்கு சொல்லுங்க? ஸோ இப்போ வந்து திரும்பவும் பழைய விஷயத்துக்கு வருவோம். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கணுங்கிறீங்க. ஆமா. அதான் நல்லதுங்கிறீங்க. இந்த இந்த தேர்தலில் வந்து அ ராகுல் காந்திய பிரதமர்ன்னு முதல்ல இந்தியாவிலேயே முன்மொழிஞ்சது திரு ஸ்டாலின் அவர்கள் தான். ம். ஸோ அதனால நீங்க அப்படி சொல்றீங்கன்னு நான் எடுத்துக்கலாமா? அது மட்டும் இல்ல. பிஜேபியை எதிர்ப்பதற்கு வந்து இந்தியா கூட்டணி தமிழகத்தில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே. அதற்கு வந்து இங்கு இருக்கின்ற கட்சி பார்த்தா திமுக தான் வந்து பாஜகவையும் அவர்களுடைய கொள்கை ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய கொள்கை வந்து தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி எப்படி எதிர்த்து வருகிறதோ, அதற்கு ஈக்குவலாக த ஸ்டேட் லெவல்ல அவங்கள் தான் வந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஆகவே ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இருந்தால் வந்து தமிழகத்தில் வந்து அ இந்த கூட்டணி ந ந நல்ல வெற்றி பெறும். அ என்னோட இது எல்லாமே இது என்னன்னா வந்து இந்தியா கூட்டணியை வந்து வீக்கன் பண்ணுவதற்காக பாஜக எடுக்கின்ற ஒரு இதுதான் வந்து விஜய் ஓட காங்கிரஸ் கூட்டணி சேருது என்று போன்ற மாய கருத்துக்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருப்பதும் அவர்களுடைய வேலைதான். இப்ப விஜயோட படம் ரிலீஸ் பிரச்சனை வந்ததும், உங்க காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே ஆதரவா அறிக்கை விட்டாங்கல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் ஒரு தனிப்பட்ட ஒரு 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 நபர் வந்து இல்ல அரசின் தனிப்பட்ட நபர்ன்னு இல்ல. நம்ம எம்பிஸ் பார்த்தீங்கன்னா, இல்ல. நான் சொல்றது என்னன்னா, ஒரு உங்க தனிப்பட்ட உங்க நபர் உங்க அரசின் அ கெடுபிடியால் பாதிக்கப்படும்போது குரல் கொடுப்பது ஒன்றும் தப்பு இல்லையே! இல்ல ஒரு வேளை நம்ம அங்கேயும் துண்டு போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு அப்படி உங்க அ அ எம்பிஸ் அது மாரி இவங்க அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல. இல்லங்கிறீங்க. இல்ல. ஸோ, இப்ப எக்காலமும் வந்து நீங்க அங்க போமாட்டீங்க. ஆமா. அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா எக்காலத்தில் இந்த இந்தியா கூட்டணி என்பது தமிழகத்தில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி எவ்வளோ சீட்டு கேட்பீங்க? நாங்க எங்களுக்கு தொகுதிகள்? நாங்க எங்களுக்கு வேண்டிய தொகுதிகள் இல்ல, கேட்போம். இல்ல. இப்ப ஒரு 65 கேட்பீங்களா? அது வந்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் குழுவும், திமுகவின் தேர்தல் குழுவும் ஒன்றாக பேசி இல்ல முடிவு நீங்க செய்ய வேண்டியது. கட்சியின் மாநில துணைத் தலைவர். உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ஏற்கனவே 65 தொகுதி வாங்கி போட்டுட்டு இருக்கீங்கல்ல. ஏற்கனவே நின்றார்கள். 65 இடங்கள் அது வாங்குனீங்கல்ல. குடுத்தா சந்தோஷம். ஆனா அது இல்ல அது குடுப்பதற்கான வாய்ப்பு இப்போ அது இல்ல. கேட்பீங்களா? இல்ல அதுக்கு மேல கேட்பீங்களா? நம்ம எ நெறையா பாதிக்கு பாதி நின்னாலும் சந்தோஷம் தான். ஆனா அதற்கான வாய்ப்பு இல்ல. நாம வந்து எதார்த்தத்த புரிஞ்சு தான் பேசணும். இல்ல இப்ப நீங்க 65 கேட்டு, அவங்க வந்து எண்ணிக்கையில் இடமில்லை, இதயத்தில் தான் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொன்ன மாரி சொன்னா, அப்ப தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் உங்களுடைய பார்வை திரும்புமா? அதற்கான வாய்ப்பு இல்ல. நிச்சயமா இல்லங்கிறீங்க. நிச்சயமா இல்ல. ஓகே. அம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவருக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருந்தப்ப, நீங்க ஒரு டாக்டர் ராமதாஸ போய் தைலாபுரத்தில சந்திச்சீங்க. என்ன சமாதான நடவடிக்கைக்காகவா? இல்ல ஒரு ஸ் அவர் வந்து எங்கள் சமுதாயத்தில் ஒரு தலைவர்.
எனக்கும் அவருக்குமே நெறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. என் தந்தையார் காலத்திலிருந்தும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஒரு பெரியவர் அப்போ வந்து கஷ்டப்படுறார் என்று அவரை சந்தித்து ஆறுதல் கூற தான் போனேன். நான் சொல்லி தான் அவரு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார் என்றெல்லாம் எனக்கும் நம்பிக்கை இல்லை. அவரும் அது மாரி சொந்தமாக முடிவெடுத்து செயல்படுபவர். அவர் என்னதான் சொன்னார் உங்ககிட்ட? அவர் ஒன்றும் சொல்ல. அவரு இப்போ மீடியால என்ன சொல்றாரோ, அதே தான் என்கிட்டயும் சொன்னாரு. இப்ப இத்தன நாள் திமுகவுக்கு எதிரா குரல் குடுத்துக்கிட்டு இருந்தாரு. டாக்டர் ராமதாஸ் ம். ஏற்கனவே வந்து என்ன மார்க் போடுவீங்கன்னா, ஒரு காலத்தில 0 மதிப்பெண் போடுவேன்னு அவரு திமுகவுக்கு பிஜேபிக்கு தான் 0 0 மதிப்பெண் போட்டாரு. போடுவேன்னாரு. இப்ப அவங்களும் நேத்து வந்து அவரோட டோன் மாறி, திமுக அரசு ஸ்டாலின் நன்றாக நடத்துகிறாருங்கிறார். அப்ப அதுக்கு நீங்க அவர திமுக பக்கம் கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடத்துனீங்களா? நான் எதுவும் அதிகாரப்பூர்வமாக என்னை யாரும் நியமிக்கவில்லை. நான் பேசி தான் வந்து அவர் கூட்டணிக்கு வருவார் என்ற நிலையிலும் அவர் இல்ல. இல்ல ஒருவேள ஆகவே வந்து அவரோட நிலைப்பாடு நான் இப்போ பார்த்து தெரிந்து கொள்வது என்னன்னா, அன்புமணி இருக்கும் கூட்டணியில் அவர் இருக்க மாட்டார் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அ அவர் இருக்கிறார். ஆகவே அன்புமணி இப்போ வந்து அதிமுக பக்கம் போயிட்டாரு. போயிட்டாரு. ஆகவே அவருக்கு வேற இடம் எங்கேயும் போவதற்கு இல்லை. ஆகவே இங்க தான் வந்தாகணும். இல்ல அவரு வந்து அதை முடிவு செய்ய வேண்டியது இங்கு உள்ள கூட்டணி கட்சி இல்ல அவரு தலைமை தான். தேசிய கூட்டணியா, திராவிட கூட்டணியாங்கிறப்ப அவரு திராவிட கூட்டணின்னு சொல்றாரு. அப்ப அது திமுக கூட்டணின்னு எடுத்துக்கலாமா? உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஹிண்ட் குடுத்தாரா? என்கிட்ட அப்போ நான் பார்த்து 6 மாசம் ஆச்சு. ஓகே. ஸோ அப்போ எலக்ஷன் பத்திலாம் ஒண்ணுமே பேசல. ஒண்ணுமே பேசல. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைய மாற்றணும்னு சொல்லி ஒரு சாரார் தொடர்ந்து அழுத்தம் குடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அவரு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மாற்றம் இருக்குமா? தமிழக காங்கிரஸ் கட்சியோட சாபமே அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ எந்த ஒரு தலைவர் வந்தாலுமே வந்து அவரு அப்பாயிண்ட் பண்ண முதல் நாள்ல இருந்து அவர மாத்தணும் அப்படின்னு ஒரு சிலர் எப்பவும் எல்லா காலகட்டத்திலயும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்து கட்சி இது வந்து இன்டர்னல் மேட்டர்ஸ். இத வந்துலாம் பெரிதுபடுத்தக்கூடாது. இல்ல நான் மாற்றம்னா சொன்னது போல அ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் வந்து தமிழக தலைவர் முடிவு முடிவு எடுப்பது. யார் தலைவராக இருக்க வேண்டும் என்று முடிவு எடுப்பது அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதேபோல தேர்தல் கூட்டணி அவர்களுடைய அ வழிகாட்டுதல் படி தான் வந்து ஒவ்வொரு மாநில கமிட்டியும் செயல்பட வேண்டும். ஸோ இப்ப மாற்றம்னா தேர்தலுக்கு முன்னால இருக்குமா? பின்னால இருக்குமா? அதற்கான அறிகுறிகள் எனக்கு ஸோ மாற்றமே மாற்றம் இருக்காதுங்கிறீங்க. இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். தேர்தல் வரைக்கும். ஓகே. எங்களோட நேரம் செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.